Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala rasulih sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. فأعوذ بالله من الشيطان الرجيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. وقال النبي صلى الله عليه وسلم إنما بعثت رحمة مهداة. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில அருளும் நிகரில அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், லௌலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தின் ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு உலக மனித சமுதாயம் நேர்வழி பெறுவதற்காக தனது இறுதி தூதராக, அகிலத்தின் அருட்கொடையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் உலகத்திற்கு தந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய நபிமார்களுக்கு தராத தனிச்சிறப்பினை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். மற்ற நபிமார்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு, ஒரு தேசத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். நான் சர்வதேச சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். குர்ஆன் சொல்லுகிறது, வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், எல்லா மனித சமூகத்திற்கும் நபியாக, ரசூலாக அல்லாஹ் பெருமானாரை அருளியிருக்கிறார். சர்வதேச சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டவர்களுடைய உயர்தரமான அந்த தரமும் பரவதான சிந்தனை உடையதாகவே பெருமானாருடைய வாழ்வும் வாக்குகளும் அமைந்திருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு கிடைத்த மிக பெரும் பாக்கியம். அதிலும் அவர்களின் உம்மத்தாக நாம் இருப்பது நமக்கு கிடைத்த மிக பெரும் பாக்கியம். பெருமானாரை பற்றி முன்னறிவிப்பு செய்த நபிமார்கள் எல்லாம் பெருமானாருக்கு இருக்கிற அந்தஸ்தையும் அந்த சமுதாயத்திற்கு இருக்கிற மரியாதையையும் படித்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், என்னை ஒரு ரசூலாக, நபியாக அனுப்புவதை விட அந்த கடைசி நபி முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுடைய சமுதாயத்தில் ஒரு பிரஜையாக, உம்மத்தாக இருப்பதை நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் விருப்பத்தை தெரிவித்ததை எல்லாம் வரலாறுகள் பதிவு செய்கிறது. ரமையான மூமின்களே, உலகம் முழுமைக்குமான ரசூலாக, நபியாக அனுப்பப்பட்டவர்களின் வாழ்வு, அவர்களுடைய சிந்தனை,
ஒரு 23 ஆண்டுகளில் சாமானிய மனிதர்கள் சாதிக்க முடியாத பெரும் சாதனையை அல்லாஹ்வுடைய ரசூல் செய்து முடித்தார்கள். வரலாற்றை வாசிப்பது சமூகத்தின் கடமை. இந்த 63 ஆண்டுகளும் ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு நாளும் தியாகம் நிறைந்ததாக, போராட்டம் நிறைந்ததாக பெருமானாருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. அதிலும் குறிப்பாக நபித்துவத்தினுடைய பொறுப்பை பெற்று அந்த 40வது வயதிலிருந்து தொடங்கிய போராட்டம் எவ்வளவு சாதனைகளை ஒரு மனிதரால் செய்ய முடியும், அதையும் தாண்டிய சாதனைகளை முடித்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது, தான் வாழ்ந்த ஒரு சொந்த சமுதாயத்தில் அங்கீகாரம் பெறுவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. தான் வாழ்ந்த சொந்த சமுதாயத்தில் அந்த சமூகம் அவரை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது நடைமுறையில சாத்தியம் கிடையாது. ஆனால் அந்த அரபுலகம் முழுவதும் பெருமானாரை அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டது என்பது மிகப்பெரிய ஆச்சரியம். நபியாக பவனி வருகிற பொழுது அந்த சமுதாயம் கேட்கும், நீங்கள் இறை தூதர் நபி என்று சொல்வதற்கு ஆதாரம் என்ன? ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட அற்புதங்களை காண்பித்தார்கள் பெருமானார். அதையெல்லாம் விட அல்லாஹ் சொல்லுகிற ஆதாரம் என்ன தெரியுமா? பெருமானார் அவர்களை நம்ப வைப்பதற்கு நிலவை பிளந்தார்கள், உடும்பை பேச வைத்தார்கள், கற்கள் சலாம் சொல்லியது. இது போன்று 1000 அற்புதங்கள் நிகழ்ந்தாலும் அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நபியே, உங்க சமுதாயத்திடம் நீங்கள் சொல்லுங்கள், நான் நபி இறை தூதர் என்பதற்கு ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லிஹி, முன்னாடி நான் வாழ்ந்த 40 ஆண்டு கால வாழ்க்கை தான் ஆதாரம் தான். உலகத்தில் எந்த நபிமார்களும் சொல்லாத ஒரு வார்த்தை பெருமானாரை அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த தைரியம் உலகத்தில் எந்த மனிதனுக்கும் வராது. பெருமானாரை அல்லாஹ் சொன்னான், தைரியமா சொல்லுங்க, நான் நபிதான், நான் ரசூல் தான், எனக்கு வஹி வருகிறது, எனக்கு குர்ஆன் இறங்குகிறது, என்னோடு அல்லாஹ் பேசுகிறான், இதோ ஜிப்ரீல் வருகிறார், உங்களுக்கு நடக்காத சம்பவங்கள் எனக்கு நடக்கிறது. இதை நீங்கள் நம்ப வேண்டுமானால் ஆதாரம் என்ன தெரியுமா? உங்களோடு 40 ஆண்டு காலம் நான் வாழ்ந்திருக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், இந்த 40 ஆண்டுகளில் உங்களிடத்தில் நான் பொய் பேசி இருக்கிறேனா? வாக்கு மாற்றம் செய்திருக்கிறேனா? அநாகரிகமாய் நடந்திருக்கிறேனா? கொடுக்கல் வாங்கலில் மோசடி செய்திருக்கிறேனா? அவநம்பிக்கையோடு நடந்திருக்கிறேனா? பெண்கள் விஷயத்தில் ஒழுங்கீனமாய் நடந்திருக்கிறேனா? சமூக குற்றங்கள் என் மீது இருக்கிறதா? நீங்கள் தானே அத்துணை பேரும் சேர்ந்து எனக்கு அல் அமீன் அஸ்ஸாதிக் என்று நற்சான்று கொடுத்தீர்கள். 40 வருஷத்துல பெருமானாரே சொல்லுகிறார்கள், பாடல் கூட நான் கேட்டதில்லை என்று சொல்வார். அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த தலைமுறைக்கு நாம சொல்லணும், சினிமா பாடல்கள் வஞ்சகத்தை உருவாக்கும் என்று பெருமானார் சொல்றார். பாடல்கள் நீர் எப்படி செடிகளை முளைக்க வைக்குமோ அதுபோல பாடல்கள் உங்களுடைய மனங்களில் நயவஞ்சகத்தனத்தை அது உருவாக்கும். என் வாழ்க்கையில் அல்லாஹ் அந்த பாடல்களை கேட்காமல் என்னை பாதுகாத்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். ஹதீஸ்களிலே குறிப்பிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், வாழ்க்கை முழுவதும் பெருமானாருடைய கரம் அந்நிய பெண் மேல் பட்டதில்லை என்று சொல்லுகிறார். இவ்வளவு நுட்பமான ஆழமான குறிப்பு இருக்கிறது. மதீனாவில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருத்தி இருந்தால் பெருமானாரை பார்த்தவுடன் சந்தோஷத்தில் ஓடோடி வந்து பெருமானாரின் கைகளை பிடிப்பால் மிக மென்மையாக பெருமானார், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு சட்ட கட்டுப்பாடுகள் கிடையாது, அவளை மென்மையாக விடுவிப்பார்கள். இந்த ஒரு பெண்ணின் கையை தவிர வேறு யாருடைய கைகளையும் வாழ்நாள் முழுவதும்
பெருமானார் தொட்டதில்லை. மனைவி சொல்லுகிறார். இவ்வளவு தைரியம் ஒரு மனிதனுக்கு பிறக்குமா? அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் நபி என்பதற்கு ஆச்சரியமான பிறரால் செய்ய முடியாத அதிசயங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் வாழ்ந்த வாழ்க்கை நீங்க பாருங்கள், திறந்த புத்தகமாயிருங்கள். நான் பொய் சொன்னதில்லை, ஏமாற்றியதில்லை, மோசடித்தனம் செய்ததில்லை, தெருச்சண்டை போட்டதில்லை, என் மீது கொடுக்கல் வாங்கலில் வழக்கு இல்லை, என் மீது ஒழுங்கீன குற்றச்சாட்டுகள் கிடையாது. அதுதான் நான் நபி என்பதற்கான பெரிய ஆதாரம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்ல சொன்னார். அப்படி தொடங்கிய அந்த நபித்துவத்தில் ஏராளமான சாதனைகளை பெருமானார் செய்திருந்தாலும் நாம் புரிய வேண்டியது, இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கம் பெருமானாரிடம் விசாலமாய் இருந்தது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு நபி அல்ல, அவர் அரபு சமூகத்திற்கு மட்டும் நபியாக வந்திருந்தால் நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது, இல்லையா? எல்லாம் நிறைய கேட்கிறாங்களே இல்லையா, அரபு நாட்டு நபியை நீங்கள் ஏன் பின்பற்றுகிறீர்கள்? அரபு நாட்டில் பிறந்தார், ஆனால் சர்வதேசத்திற்கும் நபி என்று அல்லாஹ் பிரகடனப்படுத்தினான். பெருமானாருடைய கருத்துக்களும் குர்ஆனும் உலகத்தின் எந்த மூலையில் வாழுகிற மனிதர்களுக்கும் பொருந்தும். ஒண்ணே எடுத்துங்க, தொழுக இந்த நாட்டுக்காரங்களுக்கு முடியும், அந்த நாட்டுக்காரங்களுக்கு முடியாதுன்னு எதா இருக்கா? ஒது செய்கிறது இந்த மனிதர்களால் முடியும், அந்த மனிதர்களால் முடியாது. சிறு தொடக்கு பெருதொடக்கிற்கு பின்னால் செய்யப்படுகிற சுத்தங்கள் மனிதனாய் இந்த பூகோளத்தில் வாழுகிற எல்லோருக்கும் பொருந்துகிற இதாயத் என்னும் நேர்வழியை எல்லா துறையிலும் பெருமானார் காட்டி தந்தார். அந்த கவலை பெருமானாரிடத்தில் அதிகமாயிருந்தது. மிக சொற்ப காலம் 950 வருஷம் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தையும் 63 வருஷம் வாழ்ந்த பெருமானாரையும் ஒப்பிட்டு பாருங்கள். இவ்வளவு கால சுருக்கத்தில் பெருமானார் உலகம் முழுவதும் ஹிதாயத் என்னும் நேர்வழிக்காக பெரும் கவலைப்பட்டார்கள். ஒரே நோக்கம் தான். அவங்க சரித்திரங்களை படிச்சுட்டே வரலாம், அதிசயமான ஆச்சரியமான நிறைய வரலாறுகள். ஆனால் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், இந்த சமூகம் நேர்வழி பெற வேண்டும், சத்தியத்தில் பயணிக்க வேண்டும், அது வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டும், இந்த மனித சமுதாயம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று தன் உம்மத்தின் மீது பெரும் கவலை கொண்டவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். அந்த கவலை ஏன்னா பொதுவா அரசியல் அல்லது ஆன்மீகம் இதுவெல்லாம் நாம பார்க்கிற உலகத்துல ஒரு நோக்கத்தை மையமாக கொண்டு இருக்கும். பெருஞ்செல்வாக்கு பெறணும், ஃபேமஸ் ஆகணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய வசதி வாய்ப்புகளோடு வாழணும், அல்லது தன்னுடைய ஆசாபாசங்களை தீர்த்து கொள்ள வேண்டும், பதவியில் வர வேண்டும். இப்படி ஏதாவது ஒரு வட்டத்திற்குள் தான் பிரபலமானவர்கள் சிக்குவார்கள். நோக்கம் ஒன்றும் இருக்காது. பெருமானாருடைய நோக்கம் முழு மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும். எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூல் ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஒவ்வொருவரை சந்திக்கிற பொழுதும் துனியாவுடைய வாழ்வின் நிச்சயமற்ற நிலையை அவர்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்வதை பற்றி வலியுறுத்தி சொன்னார்கள். மௌத்தை முன்னிறுத்தி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். அதுல எல்லாம் பெருமானார் என்ன ரிட்டன் எடுத்தாங்கன்னா ஒண்ணும் கிடையாது. இந்த கேள்வி வருமா இல்லையா? விழுந்து இவர் வந்து சொல்றாரு, என்னவா இருக்கும்? ஒண்ணும் இல்லை. முழு மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும். இல்லைன்னா பாதி பேர் ஏற்றிருப்பாங்க, பாதி பேர் மறுத்திருப்பாங்க. தான் வாழ்ந்த காலத்திலே 1.25 லட்சம் பாப்புலேஷன் பெருமானாரை ஏற்றுக்கொண்டதோடு தான் பிறந்த சொந்த ஊரான மக்கா அது இஸ்லாமிய தேசமாக மாறுவதை பார்த்துவிட்டு தான் அவர்கள் மரணித்தார்கள் என்றால் முழு சமுதாயமும் பெருமானாரை ஏற்றது. ஏன்னா அங்கு சுயநலம் இல்லை, எதிர்பார்ப்புகள் இல்லை, தேவைகள் இல்லை. முழுக்க இந்த சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும்,
என்ற நன்னோக்கில் பெருமானார் செயல்பட்டார்கள். அல்லாஹ் அதை விசாலமாக்கி தந்தார். நாமளும் அப்படித்தான் பொதுவான எண்ணங்களோடு வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் விசாலமாக்கி தருவான். எனக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், என் மனைவி மக்கள் நல்லா இருக்கணும், இல்ல இந்த உம்மத்து நல்லா இருக்கணும், சமுதாயம் நல்லா இருக்கணும், இந்த எண்ணங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் விட ஜாஸ்தி. பெருமானாருடைய நிறைய துஆக்களை படித்து பார்க்கிறோம். அதிகமா பெருமானார் என்ன துஆ செய்திருக்கிறார்கள் அப்படின்னா, அல்லாஹும்ம ஹதி கௌமி, யா அல்லாஹ் என் சமுதாயத்துக்கு நேர்வழி கொடு, என் சமுதாயத்திற்கு நேர்வழி கொடு. ஒரு மழையை கேட்கிற பொழுது கூட பெருமானாருடைய துஆ, யா அல்லாஹ் மழை கொடு, மழை கொடுன்னு கேட்கல. யா அல்லாஹ் மனிதர்கள் கஷ்டப்படுகிறார்கள், கால்நடைகள் எல்லாம் நீர் இல்லாமல் தவிக்கிறது, விவசாய நிலங்கள் எல்லாம் வாடிக்கொண்டிருக்கிறது, உன்னுடைய ரஹமத்தை பொழிய செய். எவ்வளவு விசாலமான மனசு! எல்லா உயிர்களுக்கும் பெருமானார் ஹிதாயத்திற்கான காரணி. அது இந்த உம்மத்துக்கு இருக்குங்கிற அல்லாஹ். பெருமானார் உம்மத் அல்லவா, நீங்களும் என்ன செய்யணும்? நபியை போல பிறருக்கு நல்லதை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும், தீமையிலிருந்து அவர்களை தடுக்க வேண்டும். குர்ஆன் சொல்லுது, குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ். நபி எப்படி விசாலமானவரோ இந்த உம்மத்தும் அந்த விசாலமா இருக்கணும். எல்லாருடைய ஹிதாயத்திற்கும் நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். 1400 வருஷமா அப்படி ஒரு சித்தாந்தம் நிக்குமா? உலகத்துல நிக்குமா? நேற்ற பேப்பர் இன்னைக்கு செல்லாது, நேற்றைய செய்திகள் இன்றைக்கு காலாவதியானது. ஒருத்தர் எழுதியிருந்தார், குர்ஆன் 1400 வருஷம் பழமையானது, அப்டேட்டே ஆகலங்க. அப்டேட் ஆனவை அத்தனையும் காலாவதியாகி போகிறது. குர்ஆன் அப்படியே இருக்கிறது. எல்லா உலகத்திற்கும் ஏற்ற ஹிதாயத்தினுடைய கருவி குர்ஆனும் அதனுடைய விளக்கமாகிய பெருமானார். 2026 பொருந்தும். மூமின்களே, பெருமானாருடைய பெரும் கவலையை அல்லாஹ் சொல்லுகிறான், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். நீங்க கஷ்டப்பட்டா அவர் துன்பப்படுவார். இது தாய் தந்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம். தான் பிள்ளைங்க கஷ்டப்பட்டா வருத்தப்படுவாங்க. இப்படி சம்பாதிச்சு அவன் ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டானே, இப்படி கல்யாணம் நடந்து அவனுக்கு பொருத்தம் இல்லாமல் போயிருச்சு, இப்படி உடல் நலம் சரியில்லாமல் அவன் படுத்த படுக்கையாகிவிட்டானே, இதை விடவும் உம்மத்தின் மீது அதிகம் கவலை கொண்டவர்கள் பெருமானார். நிர்பந்தமா பத்ர் போர் திணிக்கப்படுகிறது, பெருமானார் மீது திணிக்கப்படுது. இந்த வரலாறுலாம் தெரியும். அந்த இரவில் எல்லோரும் ஓய்வெடுக்க போய்விட்டார்கள். பெருமானார் மட்டும் தன்னுடைய கூடாரத்திற்குள் விடிய விடிய யா ஹய்யு யா கய்யூம், அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான திக்ரு, ஓதி ஓதி அல்லாஹ்விடம் கேட்டார்கள், யா அல்லாஹ், நான் சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக நான் போராடுகிறேன், என்னை அழிப்பதற்காக திரண்டு வந்திருக்கிறார்கள். என்ன நம்பி இருக்கக்கூடிய இந்த சின்ன இந்த குரூப் இருக்கா இல்லையா, இந்த முஸ்லிம்கள், இன் துஹ்லிக ஹாதிஹில் அஸாபா லன் துஅபத், இவர்களை நீ அழிச்சிட்டேன்னு சொன்னா உன்னை வணங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். யா அல்லாஹ், இந்த மக்களை மன்னித்து விடு, இந்த மக்களை மன்னித்து விடு, இவர்களுக்கு ஹிதாயத்தின் நேர்வழி கொடு. ஒரு கட்டத்தில் பெருமானாரை முஸ்லிம்களையும் அழிக்க வந்தவர்கள் சில பல நாட்களிலேயே ஈமான் கொண்டு இந்த படையில் வந்து சேருகிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் தான். பெருமானார் மண்ணுக்கு ஆசைப்படல, பெருமானார் பொண்ணுக்கு ஆசைப்படல, பெருமானார் பெண்ணிற்கு ஆசைப்படவில்லை, பெருமானார் சத்தியம் சொல்லுகிறார்கள். 50ல இருந்துச்சு, 100ல இருந்துச்சு, 1.25 லட்சத்தில் வந்து நின்றது என்றால் பெருமானாருடைய அந்த பெரும் கவலையை உணர்ந்த ஒரு கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. எல்லா நேரத்திலேயும் மக்கள் ஹிதாயத் என்னும் நேர்வழி பெற வேண்டும், அது ஒன்றுதான் பிரதானமான நோக்கம். சரி, அடுத்த ஆண்டு உஹது போர் வந்தது, கொஞ்சம் கடுமையாக இருந்தது. பெருமானாரை கொல்வதற்கு ஆயத்தப்பட்டார்கள், தாக்குதலும் நடத்திவிட்டார்கள். தலையில் காயம், கடவாய்ப்பற்கள் ஷஹீதாக்கப்பட்டது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பாயை எரித்து பெருமானாருடைய இரத்தங்களுக்கு ஒத்தடம் கொடுத்து கொண்டே, யா ரசூலல்லாஹ், உங்களை ரத்தம் சிந்த வைத்து விட்டார்கள், இவர்கள் நாசமாகட்டும் என்று நீங்கள் சபியுங்களே.
அந்த நிலையில கூட ஆத்திரப்படாத பெருமானார் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம ஹதி கௌமி ஃபைன்னஹும் லா யஅலமூன். இவங்களுக்கு ஹிதாயத்து குடுற அல்லாஹ், நேர்வழி குடுற அல்லாஹ், அறியாமையில் இருக்கிறார்கள். சபிச்சா அல்லாஹ் ஏத்துக்குவான். நிறைய நபிமார்கள் சபித்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலும் பெருமானார் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து ரஹ்மா லம் உபஅத் லஆனா. நான் அருட்கொடையாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், சபிப்பவனாக அல்லாஹ் என்னை அனுப்பல. இவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்து கொடுன்னு துஆ செஞ்சார். ஒரு தலைவர் கியாமத்து நாள் வரைக்கும் நிற்க வேண்டும் என்றால் அவருடைய எண்ண ஓட்டங்களை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். ஒற்றை நோக்கம், அவர்களை ஹிதாயத்து பெறணும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், உண்மையான மனித நாகரிகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். வாழ்வியலில் எல்லா இடத்திலேயும் இந்த நடைமுறைகளை பெருமானார் உறுதிப்படுத்தினார். வேற நோக்கமே இருந்ததில்லை, வேற நோக்கம் இருந்ததில்லை. ஏதாவது ஒரு இடத்துல சஹாபாக்களை கூட்டி வச்சு, சரி நாமெல்லாம் ஒரு டீம் ஆகி ஒரு பெரும் படையாகி ரோமின் மீது படையெடுப்போம், அந்த நாட்டை நம்ம ஆட்சி செய்யலாம், பெருமானார் சொன்னதில்லை. பெருமானார் சொன்னதில்லை. கடிதம் கூட எழுதினார்கள், எல்லா பேரரசுகளுக்கும் எழுதினார்கள். என்னென்ன? நேர்வழியின் பக்கம் வந்து விடுங்கள், அஸ்லிம் தஸ்லீம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் சலாமத்து பெறுவீர்கள், உங்களுடைய மறுமை சிறப்பாக இருக்கும். எந்த அளவு பெருமானாருடைய மனம் மற்றவர்கள் ஹிதாயத்து பெற வேண்டும் என்று விசாலமாக இருந்தது என்றால், அந்த கவலையிலே சாப்பிடாமல் இருந்திருக்காங்க, அந்த கவலையில் தூங்காமல் இருந்திருக்கிறார்கள். எப்பொழுது கேட்டாலும் என் உம்மத்தே, என் உம்மத்தே, என் சமுதாயம் நேர்வழி பெற வேண்டுமே. ஒரு கட்டத்தில் பரிதாபப்பட்டு அல்லாஹ் கேட்கிறார், லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன். இவர்கள் ஈமான் கொள்ளாமல் ஆகிவிடுவார்கள் என்றால் அதனால் உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்களா? நம்ம கேட்பாமா இல்லையா? உனக்கேண்டா இப்படி அக்கறை, சாப்பிடாம தூங்காம, அவனுக்கு வேணும்னா அவன் பார்த்துட்டு போகட்டும். அந்த குணம் அல்ல பெருமானாருடைய குணம். எல்லோரும் நேர் வழி பெற்று விட வேண்டும். அதாவது வரலாறு புள்ளி விவரத்தோடு பதிவு செய்கிறது, இந்த சமுதாயத்தின் ஃபிரௌன் என்று பெருமானாரினால் சொல்லப்பட்டவன் அபூஜஹல். ஒவ்வொரு சமுதாயத்துக்கு ஒரு ஃபிரௌன் இருப்பான். என்னுடைய சமுதாயத்தின் ஃபிரௌன் அபூஜஹல் தான். அவன் சொந்த பேரு அபுல் ஹிகம், அறிவின் தந்தைன்னு அரபகம் அளித்தது. அவன் செஞ்ச கொடுஞ்செயல்களால் பெருமானார் அவனுக்கு அபூஜஹல் பேர் வச்சான். வாழ்க்கை முழுவதுமே இஸ்லாத்திற்கு எதிரியாக செயல்பட்டவன். சரி, பெருமானார் அவன் மீது தனிப்பட்ட பகை கொண்டார்களான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா பெருமானாரே அல்லாஹ்வுக்காக வேண்டிதாங்க செயல்படுறாங்க. தன்னை திட்டினாலும் அடித்தாலும் துன்புறுத்தினாலும் ஒரு இடத்திலும் கூட தனக்காக பழி வாங்குகிற மனோநிலையில் பெருமானார் இல்லை. அதனால வரலாறு சொல்லுது, அபூஜஹல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பெருமானார் 3000 தடவை அவன் வீட்டு வாசலில் ஏறி இருக்கிறார்கள். நம்ம கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு ஒரு தடவை போனா அவர் இல்லை, சரி 2வது தடவை போவோம், இல்லை, அங்கேயே முடிவு பண்ணிடும், இவன்லாம் கல்யாணத்துக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. கரெக்டா? நொந்தர்றான். ஒரு தடவை 2 தடவைக்கு மேல ஒருவருக்கு மரியாதை கொடுப்பதை நம் மனம் ஏற்றுக்கொள்ளாது. இஸ்லாத்தினுடைய கடும் வைரி விரோதி அவன் வீட்டு வாசலுக்கு 3000 தடவை பெருமானார் போய் இருக்கிறார்கள். சத்தியத்திற்கு வந்து துவா செஞ்சாங்க, துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய தீன், இந்த ஹிதாயத்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அல்லாஹ். அதனால அபூஜஹலுக்கு ஹிதாயத்து கொடு, இல்லைனா உமருக்கு கொடு, நீ யாரை விரும்புகிறாயோ அவர்கள் ஹிதாயத்திற்கு வரட்டும். பெருமானாருடைய துவா கபூலானது. 2 பேத்துல உமருக்கு அல்லாஹ் நாடிட்டா, உமரும் கூட கொல்ல வந்து பெருமானாரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். சும்மா வரல, அபூஜஹல் ஏத்தி விட்டான். உங்களை யாருமே ஆம்பளை கிடையாதுன்னு கேட்டுட்டான். உருவிய வாளோடு வீட்டிற்கு வந்தவர் பெருமானாரை பார்த்தவுடன் கலிமாவை சொல்லி ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ் ரசூல் சிரிச்சுட்டே சொல்றாங்க, நேற்று தான் நைட்டு துவா செஞ்ச. என்றைக்காவது நமது பிள்ளைகளுக்கு நாம் மனம் திறந்து தஹஜ்ஜத்தில் எழுந்து துவா செஞ்சிருக்கிறோமா?
நான் கேட்கறது நம்ம பிள்ளைகளுக்கு. சமுதாயத்திற்கு கேட்டதுங்கிறத ஞாபகத்துல வராது. எல்லாம் நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். நீங்க துவா செய்யும் போதே பாருங்க, இதாயத்தை கொடுறான்ல, தக்குவாவை கொடுறான்லான்னு தூங்கிட்டு இருப்போம். வியாபாரத்தில் வரக்கத்தை செய்யலாம், சவுண்டு பயங்கரமா இருக்கும். சுயநலத்தோடு வாழுகிற உம்மத்திற்கு பெருமானார் பொதுநலவாதியாய் வாழ்ந்தார்கள். அவங்களுடைய ஒரே சிந்தனை எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நேர்வழிக்கு பெறணும். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு போகிற வழியில் ஒரு இடத்தில் தங்க வேண்டியது வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு 3 தடவை சஜ்தா செய்கிறாங்க. 3 தடவை சஜ்தா செய்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், வழமைக்கு மாற்றமாக இருக்கிறது. பெருமானார் சொன்னாங்க, முதல்ல நான் சஜ்தா செஞ்சு அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ், என் உம்மத்தில் பாதி 3இல் ஒரு பகுதி சொர்க்கம் செல்ல வேண்டும். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். சிந்தனை முழுக்க இந்த சமுதாயம் நேர் வழி பெற்று அது மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் ஆசை வந்துருச்சு. 2வது சஜ்தா செஞ்சேன், என் உம்மத்துல பாதி சொர்க்கம் போகணும். அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். நன்றிக்காக 3வது சஜ்தா செய்தேன், முழு உம்மத்துக்கு சொர்க்கத்தை கொடுற அல்லாஹ். இந்த உம்மத்தின் நினைவோடு வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாரோடு வாழ்க்கையை பகிர்ந்து கொண்ட அறிவு ஜீவி. அந்த அறிவுக்காக வேண்டியது ஆயிஷா நாயகத்தை மனபந்தத்தில் வைத்திருந்தார்கள் பெருமானார். எந்த அளவு அவர்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்ந்தது தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சமுதாயத்துக்கு சொன்னாங்க, உங்கள் மார்க்கத்தில் பகுதியை ஆயிஷாவிடம் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய 6 வயசுல கல்யாணம், 9 வயசுல இல்லறம், 18 வயசுல விதவை, 64 வருடங்கள் விதவையாக வாழ்ந்தார்கள். சமுதாயத்தினுடைய தாய் திரை போட்டு பாடம் நடத்தினார்கள். புருவம் நரைத்த வயோதிக சஹாபாக்கள் எல்லாம் அந்த தாயிடம் கல்வி கற்றார்கள். அந்த கல்விக்காக வேண்டியதான் ஆயிஷா நாயகத்தை மன வாழ்க்கையில் பெருமானார் வைத்திருந்தார்கள். சொன்னாங்க, பாதி குர்ஆனை ஆயிஷாவிடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் பெருமானாருடைய இன்னொரு வாழ்வு இது இல்லற வாழ்வு. எல்லோருக்கும் அது ரகசியம். அதனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வெளியில எப்படியோ அப்படிதான் வீட்டுக்குள்ளும் பெருமானாரிடம் இரட்டை வாழ்க்கை இல்லை, இரட்டை முகம் கிடையாது. வீட்டிற்குள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நினைவோடு எங்களை வழி நடத்தியவர்கள் பெருமானார். அவங்க கடமையை கரெக்டா செஞ்சாங்க. காலையில ஃபஜ்ருக்கு எழுப்புவாங்க, கியாமத்து வந்து விட்டது எழுங்கள், அப்படித்தான் எழுப்பி விடுவாங்க. அடுத்த ராத்திரியில் தஹஜ்ஜத்திற்கு எழுந்தால் மற்றவங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எங்க வீடு சின்ன வீடு, நான் படுத்திருப்பேன், பெருமானார் எழுந்து தொழுவார்கள். எவ்வளவு கருணையான உள்ளம் தெரியுமா பெருமானாருக்கு. அவர்கள் தொழுவதற்காக எழுவார்களே தவிர என்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். ஆனால் தொழுகிற பொழுது சஜிதாவுக்கு போனா என் காலை நகர்த்தி வைத்து விட்டு சஜிதா செய்வார்கள். சஜிதாவிலிருந்து எழுந்த உடனே என் காலை மீண்டும் நீக்கி விடுவார்கள். இவ்வளவு இரக்கமுள்ள கருணையாளரான நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்க்கையை பகிர்ந்து கொண்ட நான் சொல்லுகிறேன், பெருமானார் குர்ஆனாகவே திறந்த புத்தகமாய் வாழ்ந்தார். ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க எனக்கு துவா செய்யணும், நீங்க எனக்கு துவா செய்யணும். அந்த துவா வேறு யாருக்கும் நீங்கள் செய்திருக்க கூடாது, எனக்கு ஒரு துவா செய்யுங்களேன். உடனே பெருமானார் கையெடுத்துட்டாங்க, யா அல்லாஹ், ஆயிஷாவின் பாவத்தை மன்னித்து விடு, ஆயிஷாவுக்கு பகிரங்கமாய் செய்த பாவங்களை மன்னிச்சிரு, ஆயிஷா ரகசியமாய் செய்த பாவங்களை மன்னிச்சிரு. இதுக்கு ஆமீன் ஆமீன் சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார்கள், சந்தோஷப்பட்டாங்க. எனக்குன்னு பெருமானார் துவா செஞ்சாங்க. அவர்களுடைய சந்தோஷத்தை முகத்தில் பார்த்த பிறகு பெருமானார் சொல்லுகிறார்கள், ஆயிஷா ரொம்ப சந்தோஷமா இருக்கா? ஆமாம் யா ரசூலல்லாஹ், எனக்குன்னு நீங்க அல்லாஹ்னா மறுக்கப்படாத துவா, மறுக்கப்படாத துவா. பெருமானார் சிரிச்சிட்டே சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் இந்த துவாவை என் உம்மத்திற்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு கருணையாளர் பெருமானார். எல்லோரும் ஹிதாயத்திற்கு வர வேண்டும், நேர் வழியில் நடக்க வேண்டும்.
அதில் பெரும் கவலை உடையவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார். 52 வயசு வரைக்கும் வளர்த்தனது யாரு தெரியுமா? பெரிய தகப்பனார் அபூ தாலிப். தந்தை இல்ல, தாய் 6 வயதில் மௌத்தாயிட்டாங்க. பாட்டனார் வளர்த்தினார். பாட்டனாருக்கு பிறகு பெரிய தகப்பனார் ஏழை அபூ தாலிப் வளர்த்தினார். ஏறத்தாழ பெருமக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் தன்னை வளர்த்தி ஆளாக்கிய அபூ தாலிப் அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்பதை பெருமானாருடைய மனம் ரொம்ப வருத்தப்பட்டது. கடைசி சக்கராத்திலும் போய் போராடினார்கள். உலகத்திற்கு தெரியும்படி நீங்கள் கலிமாவை சொல்லுங்கள். அவர் சொன்னாரு, நான் ஒரு சமூகத்தில் பொறுப்புல இருக்கிறேன், உங்கள் கண்டு பயந்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக மக்கள் தவறாக நினைத்துக் கொள்வார்கள். அப்பதான் அல்லாஹ் இறக்கி தந்தான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நீங்க விரும்பினவங்களை எல்லாம் இஸ்லாத்துக்கு கொண்டு வர முடியாது, நான் ஹிதாயத்து கொடுக்கணும். அழுதார்கள் பெருமானார், அழுதார்கள். 52 வயது வரையிலும் பெருமானாருக்கு பெரும் மரணாக இருந்தவர்கள் அபூ தாலிப். எல்லாரும் ஹிதாயத்து பெறணும். இன்னும் எவ்வளவு இரக்கத்தோடு பெருமானார் நடந்து கொண்டாங்கன்னா, மதீனாவில் பெருமானாருக்கு பெரும் எதிரியாக இருந்தவன் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக்குகளின் தலைவன். அவன் தான் அவ்வளவு வேலை செய்யறான்னு பெருமானாருக்கு தெரியும். வாழ்க்கை முழுவதும் யார் யார் முனாஃபிக் என்று பெருமானார் தெரிந்தும் யார்கிட்டையும் சொல்லல. ஏன்னா எல்லாரும் ஹிதாயத்து பெறணும். அவன் இறந்து போகிறான், அவன் இறந்து போகிறான். ஆச்சரியம் என்ன தெரியுமா? முனாஃபிக்குகளின் தலைவனின் மகன் முஸ்லிம். அவர் வந்து அழுகிறார், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு வேணா முனாஃபிக்குகளின் தலைவனாக இருக்கலாம், எனக்கு தந்தை, என் தந்தை மறுமையில் வெற்றி பெற வேண்டும், உங்க ஜுப்பாவை கழட்டி கொடுங்க, உங்க ஜுப்பாவை கழட்டி கொடுங்க. பெருமானார் கழட்டி கொடுத்தார்கள். நீங்க வந்து ஜனாசா தொழுவீங்க. பெருமானார் போயிட்டாங்க. நம்ம அப்படி செய்வோமா? நாடு முழுக்க தெரியும் முனாஃபிக்குகளின் தலைவன் இவன் என்று தெரியும். ஆனால் பெருமானார் தொழுகைக்கு போயிட்டாங்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சட்டையை பிடித்து இழுத்தார்கள். நாயகமே, இது சரியில்லை. காலமெல்லாம் வஞ்சகத்தோடு இந்த சமுதாயத்திற்கு எதிராக இருந்தவன் நீங்க எப்படி அவனுக்கு, ஏன்னா ஜனாசா தொழுகையே மன்னிப்புக்காக வேண்டிதானே, எப்படி நீங்கள் தொழுகை வைக்கலாம்? பெருமானார் சொன்னாங்க, அவனுக்கு தொழுகை வைக்க கூடாதுன்னு அல்லாஹ் எனக்கு தடை போடுங்க. போய் நின்ட்டாங்க. உடனே அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத் அபதன் வலா தகும் அலா கப்ரி இன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலி. நீ தொழுகைக்கு போக கூடாது, இனி எப்பொழுதும் இவர்களுக்கு தொழுகை வைக்க கூடாது. அவர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுத்தவர்கள். குர்ஆனுடைய வசனம் வந்த பிறகுதான் பெருமானார் தொழுகை வைக்காமல் விலகிக் கொண்டார். அப்படின்னா எதிரிகள் கூட அவர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, ஹிதாயத்தின்பால் வந்துவிட வேண்டும். ஏதாவது ஒரு காரணம். பெருமானாருடைய விசாலமான எண்ணத்தை வரலாறு அப்படி சொல்லி காண்பிக்கிறது. சமூகத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த சமூகம் ஒரே உம்மத்துங்கிறாங்க பெருமானார். இந்த சமுதாயம் எப்படி இருக்கணும்னா, ஒரு உடம்பை போல இருக்கணும். கண்ணு வலி, மொத்த உடம்பும் கம்ப்ளைண்ட் பண்ணும். மொத்த உடம்பும் அந்த கண் வலிக்காக துயர்களை பரிமாறிக்கொள்ளுகிறது. ஒரு உடம்பை போல்தான் இந்த உம்மத்து முழுவதும். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் தொழுகணும், எல்லாரும் நேர் வழியில் இருக்கணும், எல்லோருடைய வாழ்வும் உயர்ந்ததாக இருக்கணும். அப்படி கவலைப்பட்டவர்கள் பெருமானார். அதனாலதான் அல்லாஹ் தனது திருநாமத்தை பெருமானாருக்கு சூட்டி ரவுஃபுர் ரஹீம்ங்கிறான். அல்லாஹ் எப்படி கருணையாளனோ, அல்லாஹ் எப்படி இறக்கப்படுவானோ, 70 தாயை விட கருணையாளன் அல்லாஹ். அந்த குணம் நபியிடம் இருக்குது. எல்லாரும் ஹிதாயத்து பெறணும், எல்லாரும் நல்லா இருக்கும். ஜமாத்துல தொழுகிறோமா இல்லையா, அது முதல்ல கடமையை நிறைவேற்றணும், அவ்வளவுதான். அதோட முடிந்ததா அப்படின்னா கிடையாது. இந்த சமூகத்தை இணைக்கும் ஜங்ஷன் எது சொல்லுங்க? எது? மஸ்ஜிதுகள். மஸ்ஜிதுகள். ஒரு சமுதாயத்தினுடைய எல்லா நலன்களும் மஸ்ஜிதில் வைத்து கண்காணிக்கப்பட வேண்டும். எப்படி செய்வாங்க தெரியுமா பெருமானார்? ஃபஜ்ர் தொழுத உடனே திரும்பி உட்காருவாங்க, மக்களை பார்த்து கேட்பாங்க,
யாராவது நேற்று கனவு பார்த்தீங்களா? இங்க வாங்க, உரையாடல் கூட்டத்தில் யாராவது சொல்லுவாங்க, இப்படி ஒரு கனவு பார்த்தேன் யார் ரசூலல்லாஹ். கனவுக்கு விளக்கம் சொல்வார்கள். மனிதர்களுக்கு தேவைதானே. திடீரென்று பெருமானார் சொல்வார்கள், நேற்றிரவு நான் ஒரு கனவு கண்டேன், விளக்கம் சொல்வார்கள். இப்படி ஒண்ணு. இன்னொன்னு, இந்த வழமையா தொழுகைக்கு வருவாங்கல்ல, அவங்கள யாராவது இல்லை என்றால் பெருமானார் பள்ளியில் வச்சு கேட்பாங்க, அவரை எங்க காணா. ஏன்னா காண முடியாத மனிதர்களை கூட ஃபஜ்ரில் பார்த்தரலாம். தொழுகையாளிகள் காணாவிட்டால் பெருமானார் கேட்பார்கள். உடனே சஹாபாக்கள் சொல்லுவாங்க, யாரும் சொல்லலாம், அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்படியா? அப்படியா? உடனே நண்பர்களோடு அவர் வீட்டிற்கு போய் நலம் விசாரிப்பார்கள், அவர் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பார்கள். உம்மத்தின் மீது கவலை பெருமானாருக்கு பரவலாயிருந்தது. அது இந்த சமூகத்தில் இல்லை, இந்த சமூகத்தில் இல்லை. ஒரு உம்மத்தை இணைப்பதில் எல்லோருமாய் வாழுங்கள். பிரிவினைகள் வேண்டாம், வாத பிரதிவாதங்கள் வேண்டாம், சுயநலங்கள் வேண்டாம், கோபதாபங்கள் வேண்டாம் என்று ஒரு சமூகத்தை கட்டமைத்த பெருமானார் மிகுந்த பரவலான எண்ணத்தோடு உம்மத் நேர்வழி பெறும். அதான் சொன்னார். வார்த்தைக்கு வார்த்தை, அல்லாஹும்ம ஹதி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். ஹிதாயத்துக்குரிய அல்லாஹ், அவங்க அறியாமையில் இருக்கிறார்கள். சரி, பெருமானாருடைய வாழ்க்கை முழுவதும் இப்படி சமூக கவலையோடு இருந்தால் என் உம்மத்து மௌத்தை சந்திக்குமா இல்லையா? பெருமானாரும் சந்தித்தார்கள். சக்கராத்தினுடைய வேளையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடும் அவனை அனுபவித்தார்கள். அப்பவே சொன்னாங்க, இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு சில வேதனைகள் இருக்குன்னா. ஹதீஸ்கள் அப்படியே பெருமானாருடைய கடைசி வினாடிகளை பதிவு செய்யறார். எப்படியெல்லாம் சக்கராத்துல ஒருத்தர் வேதனைப்படுவார், பெருமானாரை வைத்து எல்லாம் காட்டி கொடுக்கிறார். அதுக்குதான் இந்த சக்கராத்துல இருக்கிறவங்கள்ட்ட போய் கலிமா சொல்லுன்னு சொல்லக்கூடாது. ஏன்? அந்த வேதனையில முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. நீங்க பக்கத்துல நின்று தல்கீன்னா என்ன நாம சொல்லணும், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அதை கேட்டு அவரு சொல்லுங்க, அவரு சொல்லணும், கலிமாவோட மௌத்தாகும். நம்மால என்ன செய்யறான், அத்தா இதுல ஒரு கையெழுத்து போட்டிருத்தா, இதான் சமுதாயம், இதான் பிள்ளைகள். போயிட்டாருன்னா டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்குறதுலே குறியா இருக்கிறான். இல்லைன்னா இந்த டாக்குமெண்ட் எங்க வச்சிருக்கிறதா, எங்கேயாவது எம்டி போட்டு வச்சிருக்கியா, எங்கேயாவது கோல்டு வாங்கி ஒழிச்சு வச்சிருக்கிறியா? சக்கராத்தினுடைய வேதனை பயங்கரமானது. யாருக்கு எந்த சிந்தனை வர? ஆனால் பெருமானாருக்கு ஒரு சிந்தனை வந்தது. சக்கராத்துடைய வேதனையில புலம்புறாங்க, யா அல்லாஹ், மௌத்துக்கு இப்படி ஒரு சக்கராத்து கொடுமை இருக்கிறதா என அனுபவிச்சுட்டே சொல்றாங்க. அந்த நேரத்திலும் பெருமானார் சொன்ன வார்த்தை எது தெரியுமா? என் சமுதாயத்தின், என் உம்மத்தின் சக்கராத்தை லேசானது. பெருமானாரை போன்று விசாலமான குணம் கொண்டவர்கள் உலகத்தில் யார் இருக்க முடியும்? அதனாலதான் உயிருக்கு மேல மதிக்கிறோம். நம்மளை பத்தியே கவலைப்பட்டார்கள். நீங்க தொழுதுருங்கப்பா, தொழுதுருங்க, நீங்க மர்மையில் நஷ்டப்பட வேண்டாம். நம்ம குறித்து ரொம்ப கவலைப்பட்டார். நீங்கள் குடிக்காதீர்கள், துனியாவிலும் அதாபு மறுமையிலும் அதாபு என்றார்கள். பாவச் செயல்களை செய்யாதீர்கள், அது மறுமையை உங்களுக்கு இல்லாமல் ஆக்கிவிடும் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, சிறுநீர் கழிக்கிற சுத்திகரிப்புல கவனம் செலுத்துங்க, அது கபரில் அதிகமான தண்டனைகளை பெற்று திரும்பினார். என் உம்மத்து கபரிலும் கஷ்டப்படக்கூடாது என்று நினைத்தார்கள். மறுமை நாள் வரும், பெருமானார் சொல்வாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து அத்தனை பேரும் நப்சி நப்சி, என் நிலை என்ன அளவி துடிப்பார்கள். யௌம யதுஉ ஆதமு வ அன்பியா நப்சி 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 நப்சியா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து எல்லா நபிமார்களும் என் நிலை என்னவோ, என் நிலை என்னவோ. ஆமா, யௌம யதுஉ கைரு ஹல்கில் அன்பியா உம்மதி யா உம்மதி யா உம்மதி. மஹ்ஷர் பெருவழியிலேயும் ஒரே ஒரு உயிர் மட்டுமே, என் உம்மத்துக்கு என்னாச்சு, என் சமுதாயத்திற்கு என்னாச்சு என்று கவலைப்படக்கூடிய மனம் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ். சஜிதால விழுந்துருவாங்க, சஜிதால விழுந்துருவாங்க. அல்லாஹ் கேட்பான், இர்ஃபா ரஅஸக யா முஹம்மத், எந்திரிங்க. ஏன்னா பெருமானார் சொல்றாங்க, நீங்க எதாவது அதிகமா துஆ கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சஜிதால கேளுங்க. அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான நிலை சஜிதா.
நிறைய பெருமானார் சஜிதாவில் அழுந்திருக்கிறார்கள் உம்மத்திற்காக. ஏதாவது ஒரு இடத்துல பெருமானார் எனக்கு பசிக்குதல்லா சோறு கொடு, என் மனைவி மக்களுக்கு வசதியை கொடு கேட்டதில்லை. வாயை திறந்த பொழுதெல்லாம் சமுதாயத்திற்கென்றே துஆ செய்தவர்கள். மறுமையிலும் அல்லாஹ் கேட்பான், எந்திரிங்க நாயகமே, என்ன வேணும்? பெருமானார் நான் எழுந்திருக்க மாட்டேன். சல் துஅத்தா, கேளுங்கள் நான் கொடுக்கிறேன். ஷஃபிஅ ஃபதுஷஃபா, நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்ப பெருமானார் சஜிதாவில் இருந்தே சொல்வார்கள், யா அல்லாஹ் என் உம்மத்தை மன்னிச்சு, யா அல்லாஹ் என் உம்மத்தை மன்னிச்சிரு, என் உம்மத்துக்கு வெற்றியை கொடு, என் உம்மத்துக்கு ஜன்னத்தை கொடு, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். பெருமானாரை போன்று பெரும் கவலை கொண்ட ஒரு இறை தூதர், ஒரு நபி. அதனாலதான் சொன்னாங்க, உங்க தாய் தகப்பனை விட என்ன உங்களுக்கு பிடிக்கணும். தாய் தகப்பப்படாத கவலை எல்லாம் நான் பட்டிருக்கிறேன் என் உம்மத்திற்காக, என் உம்மத்திற்காக, உம்மத்திற்காக. இந்த இடத்துல நாம யோசிக்கிறோம், அந்த நபிக்காக நாம் என்ன செஞ்சோம்? அந்த நபி எல்லாமே ஒரு மாடல் அமைச்சு கொடுத்துட்டாங்க. ஒரு ஊர்ல பள்ளிவாசல் இருக்கணும், அதுல ஒரு மதரசா இருக்கணும், பக்கத்திலே கபிரிஸ்தான் இருக்கணும், மறுமையை பற்றி பேசணும், இபாதத்தை செய்யணும், நிம்மதியா போய் கபரில் அடங்கணும், இந்த சமூகம் ஏழை பாலைகள் ஆதரிக்கப்படணும், விதவைகளுக்கு வாழ்வு வழங்கப்பட வேண்டும், ஹலால் ஹராம் சொல்லி ஒரு சமூகத்தை அழகாய் கட்டமைத்தார்கள். நாம இப்ப கவலைப்படுறோம், இந்த பெருமானாருடைய கட்டமைப்பில் உலகம் முழுவதும் நிறைய சோதனைகள் நம்மால் வந்திருக்கு, அதனால நிறைய வேதனைகள் நமக்கு வருகிறது.